ராமர் தந்த தரிசனங்கள் பகுதி 4. பாவங்களை மன்னித்த ராமபிரான். புண்ணிய பூமியான காசி மாநகருக்கு ஒரு முறை போதேந்திர சுவாமிகள் வந்திருந்தார். அப்பொழுது ஒரு தம்பதியினர் தாங்கள் செய்த ஒரு பெரும் பாவத்தினால் மன நிம்மதியிலிருந்து கண்ணீர் மல்க அலைந்து கொண்டிருந்தனர். எத்தனையோ தானங்கள் செய்தும் பல கோவில்களுக்கு சென்றும் அவர்களின் மனபாரம் குறையவே இல்லை. அப்பொழுது அங்கிருந்து ஒரு பண்டிதர் அவர்களிடம், கவலைப்படாதீர்கள், கங்கையில் நீராடி விற்று வெறும் 3 முறை ராமா 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 என்ற நாமத்தை சொல்லுங்கள், உங்கள் பாவங்கள் அனைத்தும் பனிபோல் விலகிவிடும் என்று ஒரு எளிய பரிகாரத்தை கூறினார். மறுநாள் அதிகாலையிலே கங்கைக்கரையில் தங்களது பரிகாரத்தை செய்வதற்காக சென்றார்கள் அந்த தம்பதியர்கள். அப்பொழுது அதே கங்கைக்கரையில் அமர்ந்திருந்த மகாஞானி ஸ்ரீ போதேந்திர சுவாமிகள் இருளடைந்த அவர்களது முகத்தை பார்த்து கொண்டிருந்தார். அவர்கள் நீராடிவிட்டு வெளியில் வரும்போது கோடி சூரிய பிரகாசமும் ஒரு தெய்வீக பொலிவும் மின்னியதை கண்டு வியந்து போனார். வெறும் 3 முறை ராமநாமத்தை சொன்னதற்கே இவ்வளவு பெரிய பாவ விமோசனமா என்று வியந்து நின்றார். அவர் அன்றிலிருந்து ராம சங்கீர்த்தத்தின் பெருமையை உலகிற்கு உறக்க உணர்த்தினார். இன்றும் கோவிந்தபுரத்தில் உள்ள அவரது அதிஷ்டானத்தில் ராமநாமம் ஒலிக்கும். ஆஹா, அற்புதமான தரிசனம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். டாடா, பாய்.